குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ டீச் பண்ணுற பாருங்க. கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கார்பன் கம்பைன் வித் ஒன் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. சரியா, கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2 நமக்கு தெரியும். மேக்ஸிமம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு பார்த்துருப்போம், கார்பன் மோனாக்சைடு பார்த்துருக்க மாட்டோம். அது ஃபார்முலா கார்பன் மோனாக்சைடு. ஸோ ப்ரிப்பரேஷன் பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு கேன் பி ப்ரிப்பேர் பை த ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லெசனில் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர், அது எக்ஸஸாக அமௌண்ட் ஆஃப் ஏர்னு போடலாம். ஏர் ஆர் ஆக்சிஜன் ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஏர்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு தான் ஃபார்ம் ஆகும். இதே எக்ஸஸ் ஆஃப் ஏர் போட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷனே பார்த்துருப்பீங்க, பார்த்துக்குவோம். சரிங்களா. ஸோ இப்போ கார்பன் மோனாக்சைடு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் ட்ரீட்டட் வித் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஏர் டு ஃபார்ம் கார்பன் மோனாக்சைடு. இது வந்து நம்ம சும்மா டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா ஆன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் லார்ஜ் அமௌண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ்டு பை த ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் வித் ஏர். இங்கே கார்பன் வித் ஏர் கூட ப்ரொடியூஸ் மிக்ஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்டு வில் கண்டைன் நைட்ரஜன் கேஸு. ஸோ இப்போ எப்படி சார் இதை ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்டு வில் கண்டைன் நைட்ரஜன் கேஸ் ஆல்சோ. நைட்ரஜன் கேஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அண்ட் த மிக்சர் ஆஃப் த நைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு இஸ் கால்டு ப்ரொடியூசர் கேஸ். இதை பார்த்துக்கோ, ப்ரொடியூசர் கேஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, புரியுங்களா. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு இஸ் ஃபார்ம்டு வில் கண்டைன் நைட்ரஜன் கேஸ் ஆல்சோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள், இப்போ கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் வந்து நைட்ரஜனும் கண்டிப்பாக அதில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பார்த்துங்க. அப்போ இப்போ ரெண்டுமே இப்போ என்னது நைட்ரஜன் கேஸ் ஆல்சோ அண்ட் மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு. ஸோ மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு கால்டு ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இந்த ப்ரொடியூசர் கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரொடியூசர் கேஸ்ன்னு கேட்கலாம். என்ன முன்னாடி 11th பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கேஸாக சைன் கேஸ்ன்னு பார்த்தீங்களா, அதேமாதிரி இது ஒரு ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் பார்த்துருப்போம். இது கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் பார்க்குறது இந்த ப்ரொடியூசர் கேஸ். அது சிந்தட்டிக் கேஸாக சைன் கேஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். இது இம்பார்ட்டன்ட் ஒன்று, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ப்ரொடியூசர் கேஸ் இஸ் தென் பாஸ்டு த்ரூ ஏ சொல்யூஷன் ஆஃப் காப்பர் 1 குளோரைடு. ஸோ இந்த ப்ரொடியூசர் கேஸ் இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டையுமே எலிசர் பாஸ் பண்ணாமல் தான் கார்பன் 1 குளோரைடில் நம்ம பாஸ் பண்ணுறோம். கார்பன் 1 குளோரைடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எங்கே படிச்சிங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஐயூபேக் நாம வச்சு பார்த்துருப்பீங்க இல்லையா. கார்பன் 1 குளோரைடில் நம்ம சேர்த்துறோம் அண்டர் ப்ரெஷர் விச் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் குளோரைடு கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லலாம். காப்பர் குளோரைடு கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது காம்ப்ளெக்ஸ் கார்பன் மோனாக்சைடு என்ன நம்ம என்ன சொல்லியிருப்போம், கார்போனைல் அப்படின்போம். ஸோ இப்போ கார்போனைல் குளோரைடு 2H2ன்னு சொல்லலாம். புரியுதா. கார்போனைல் குளோரைடு கார்போனைல் குளோரைடோ அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், காப்பர் குளோரைடு கார்பன் மோனாக்சைடு 2 மோல் ஆஃப் டைஹைட்ரேட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா கார்போனைல் குளோரைடோ டைஹைட்ரேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அட் ரெடியூஸ்டு ப்ரெஷர் தி சொல்யூஷன் ரிலீஸ் த பியூர் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இப்போ இதில் என்னது ப்ரெஷர் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பியூர் கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இப்போ எப்படி கிடையாது நமக்கு ப்ரொடியூசர் கேஸாக ஃபார்ம் ஆகுது. ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜனு. ஸோ இது எங்கே பாஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கேஸ் பாஸ் த்ரூ காப்பர் 1 குளோரைடு சொல்யூஷனில். இது இங்கே என்ன மாறுது, காப்பர் குளோரைடு கார்பன் மோனாக்சைடு டைஹைட்ரேட்டாக மாறுது. ஸோ இது நம்ம ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா. ஸோ பியூர் கார்பன் மோனாக்சைடு ப்ரிப்பேர் பை வார்மிங் மெத்தனாயிக் ஆசிட். வார்மிங் அப்படிங்கிறது ஹீட் பண்ணுறது. மெத்தனாயிக் ஆசிட்ங்கிறது ஃபார்மிக் ஆசிட் HCOOH. ஃபார்மிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட்டுங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு. ஆல்ரெடி முன்னாடி உங்களுக்கு தெரியும். சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். இது என்ன பர்பஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தா ரெடியூஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜ், தட் இஸ் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியது. சரியா. அப்போ மெத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஐயூபேக் நாமன்கில்ச்சர். அது ஒரே ஒரு கார்பன் இருக்க மீத்து ஆயிக் ஆசிட்டு. ஸோ மெத்தனாயிக் ஆசிட்டு அது கூட H2SO போடுறோம், வாட்டர் மாலிகுலை ரிமூவ் ஆகுது H2O போட்டிங்கன்னா மீதி கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் இருக்குது. சரியா.
அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இட் இஸ் ஏ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்டு பாய்சனஸ் கேஸு. கலர்லெஸ், கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, பாய்சனஸ் கேஸ் அப்படிங்க. இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். வாட்டரில் கொஞ்சமாக தான் சாலிபிள் ஆகுது அப்படிங்க. இட் பர்ன் இன் ஏர் வித் ஏ ப்ளூ ஃப்ளேமு ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஏர் கூட போட்டோன்னா கார்பன் மோனாக்சைடு என்னது ப்ளூ கலர் பர்ன் ஆகுதுங்கிறாங்க. அது என்ன சார் ரீசன் பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? when carbon monoxide is treated with chlorine in presence of light or charcoal, chlorine or charcoal carbon monoxide chlorine or charcoal கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? கார்போனைல் குளோரைடு, தட் இஸ் பாஸ்ஜீன் அப்படிங்கிறாங்க. பாய்சனஸ் கேஸு டு இட் ஃபார்ம் பாய்சனஸ் கேஸ் ஆஃப் கார்போனைல் குளோரைடு விச் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் பாஸ்ஜீன். பாஸ்ஜீன் கேட்கலாம், கார்போனைல் குளோரைடு கேட்கலாம். அதுக்கு COCl2 ஃபார்முலா பார்த்துங்க. COCl2 தட் இஸ் கார்போனைல் குளோரைடு ஆர் பாஸ்ஜீன். கார்பன் மோனாக்சைடு குளோரின் கேஸ் போடுறோம், நமக்கு என்ன கார்போனைல் குளோரைடு கிடைக்குது, பாஸ்ஜீன். கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் ஆஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்குன்னா ஃபெரஸு 3+ இருக்குது. ஸோ 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால 3+ன்னு சொல்கிறோம். இப்போ கெயின் பண்ணிச்சு அப்படின்னா நியூட்ரலாக மாறும். ஸோ இப்போ மெட்டலாக மாறிட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வரும். 3 கார்பன் மோனாக்சைடு treated with ferric oxide to form 2 ferrous plus 3 carbon monoxide. புக்கில் இது இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதுக்கடுத்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இந்த சிந்தட்டிக் கேஸ் சொன்ன முடியாது, 11th படிச்சிங்க. சைன் கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸு கிவ்ஸ் மெத்தனால். மெத்தனாலுங்கிறது மெத்தில் ஆல்கஹால் இல்லையா? ஒரே ஒரு கார்பன் மெத்தனால் சொல்கிறாங்க. CO+2H2 என்ன கிடைக்கும்? 2CH3OH மெத்தனால் கிடைக்குது. சரியா? In oxo process, ethane is mixed with carbon monoxide and hydrogen gas to produce propanol. Oxo processல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கார்பன் மோனாக்சைடு மிக்ஸ்டு வித் ஈத்தீன். ஈத்தீன் அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH2 இல்லையா? CH2 டபுள் பாண்ட் CH2 அல்கீன் குரூப்பு. அது கூட போட்டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் ப்ரோப்பனால். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? CH3 CH2 ப்ரோப்பனேல். ப்ரோப்பனேல்னால் ஆல்டிஹைடு குரூப்புக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் யூனிட் டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெசனு 2, 4, 7. 2ங்கிறது பி பிளாக் 1, 4ங்கிறது டிரான்சியன்ட் இன்னர் டிரான்சியன்ட் எலமெண்ட்டு, 7ங்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸ். சரியா? ஸோ இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சார் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்படா லீவ் விடுவாங்க, 1 மந்த் ஆகட்டும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும், எப்படி படிக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பயத்தோடு மட்டும் இருந்தால் போதாது சார், அதுக்குண்டான என்ன சொல்கிறது, அந்த பயத்துக்கு உண்டானது நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணும். எப்படி சார் அந்த எஃபோர்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லெசனில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஃபுல் ஆன்சர் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சரி, அதை விட்டுட்டு நான் நல்லா படித்தேன், அதாவது கொஸ்டின் இவ்வளோ தான், 2 மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்குறாங்க, 3 மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் எழுதணும் அப்படின்னு நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? எங்களுக்கே மார்க் எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் போகணுன்னு தெரியாது, கவர்மெண்ட் எப்படி போடுறாங்களோ அது தெரியாது. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக தான் எழுத சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னே கேட்டோம் இல்லையா, இந்த ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா மட்டும் மார்க் கிடைக்குமானா கிடைக்கலாம், அது உங்கள் டைமை பொறுத்து. சப்போஸ் ரொம்ப பூராக இருந்துச்சு அப்படின்னா சரி போடுங்கன்னு சொல்லலாம். இல்லை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுற பொண்ணுல தான் இல்லை சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியரி எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, தியரியில் கொடுத்துருப்பாங்க, ஈக்குவேஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினீங்க அப்படின்னா அங்கே கீ செட் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சருக்கு 1/2 மார்க் 1 மார்க் போடுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதும்போது ஈக்குவேஷன் எழுதுதான் மார்க் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தியரி எழுத முடியுங்கன்னா தியரியில் அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாம் போயிடும். அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு மார்க் குறைய சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது மார்க் வாங்குறது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வழி முடிக்க போகிறோம், ஒரு லெசன் மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட் வழி முடிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எப்படி படிச்சுன்னு தெரியல. ஸோ இந்த 3 லெசன் இருக்கிற கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் 1 மார்க்கு 2 மார்க் 3 வைக்கலாம். புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. புக் பேக் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேட்டிவ் செல்ஃப் ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு எவாலுவேட்டிவ் செல்ஃபு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்லாம் தரவு பண்ணுங்கள். சரியா? அப்படி தான் படிக்கணுமே ஒழிஞ்சு நீங்கள் வாக்கில் உங்கள் இஷ்டத்துக்கு படிச்சுட்டு மார்க் வரணும்னா வராது.
கொஷின் மேக்ஸிமம் பார்த்தா லாஸ்ட் இயர் புக் பேக் கொஷின் தான் மெயின் எடுக்க சொன்னாங்க. சரி, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புக் பேக்கு தர பண்ணிவிட்டு எவால்யூஸ் தர, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற கொஷின் பாருங்கள். நாங்கள் சொல்கிறது சியூரிட்டி இவ்வளோ தான் இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் கொடுக்குறது ஜஸ்ட் ஏதோ இந்த லெசன் படிக்கிறீங்க, அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற கொஷின் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. அதுவும் வந்தாலும் வரலாம், வராமலும் போடலாம். அது கொஷின் செட் பண்ணுற மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரியுது என்ன சொன்னேன்னு. அதனால் இப்போ ஒரு கொஷின் குறித்து கொடுத்தோன்னா அது டாப் டு பாட்டம் எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் ஸ்கூல் வந்தால் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படி அந்த பழைய நினைவு எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க போகலான்னு நினைப்பீங்க. ஏன்னா வீட்டில் இப்போ டார்ச் அதிகமாக கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வீட்டில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக படிக்கலாம். அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு வந்து நிறையா படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஸோ அவங்க தான் வாங்குவாங்கன்னு நம்மளும் வாங்கலாம். சரியா? அந்த மாதிரி மேக்ஸிமம் மார்க் வாங்குறது ட்ரை பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th லெசன் எடுத்துக்கோங்க, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ எடுத்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து என்ன சார் சொல்லலாம்னு பார்த்தா டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா ரேட்டு வந்து மாலிகுலாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் த யூனிட் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அது ஒன்று சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ரியாக்ஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மெயினாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னும் இப்போ இம்பார்ட்டன்ட் என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மு நிறையா இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சம்ஸு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எவாலுவேட்டிவ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டெரிவேஷன் இருக்கு இல்லையா, இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அதனுடைய எக்ஸாம்பிள், அதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட் டெரிவேட் மூணுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து இந்த லெசனில் மெயினாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்கக்கூடியது இந்த ரெண்டு பார்க்கலாம். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது ஒன்று. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி எழுதுன்னு பார்த்தா ஸ்டார்டிங் ரியாக்ஷன் ஹூஸ் டிபெண்ட் ஆன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எழுதுங்க சார். இந்த கிராஃப் இன்க்ளூடிங் கிராஃப் வரைக்கும் போட்டு y = mx + c போட்டுட்டு முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் பிடிச்சி எழுதி வைக்கலாம். சரியா? 5 மார்க் கொஷினுக்கு அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கணுங்கிற நெசிட்டி இருக்காங்க எங்களுக்கு. ஃபுல் மார்க் நீங்கள் மார்க் கொடுக்க சான்ஸ் இருந்தாலும் ஸோ கிராஃப் போட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க, ஸோ அதனால் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் தியரியை விட்டுட்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டு கிராஃபை விட்டுட்டு y = mx + c அதை மட்டும் போட்டுட்டு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம விட்டு எனக்கு 5 மார்க்குன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதை படிக்கிறீங்க. அதுக்குண்டான எக்ஸாம்பிள் படிச்சிடுறீங்க, அது கிராஃபும் பார்த்து வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணால் டெரிவ் த ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரெண்டையும் பார்க்கணும். கொடுத்துருக்காங்க ஆஃப் லைஃப் பீரியடு. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா செகண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப் லைஃப் பீரியட் டெரிவேஷன். சரியா? இது மட்டும் இல்லாமல் அதை விட இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்டான கொஷின் பார்த்திங்க அப்படின்னா சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எல்லாமே எழுதுறீங்க. இதில் மெயினாக என்ன சார் நீங்கள் கீ பாயிண்ட்டாக எடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், நீ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பை டேக்கிங். இதில் இன்னும் மெயினாக இல்லை போதும் சார். உங்களுக்கு கீன்னு சொல்ல முடியாது, மெயினாக இருக்க ஆன்சர் பார்த்தா இதுதான் உங்களுக்கு. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆல்டர் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பை டேக்கிங் 1 part large excess. இது எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதினா போதும் சார். கண்டிப்பாக ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கணும். சரியா? சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தியரி மட்டும் என்ன பண்ணாது, எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதியிருக்கணும். சரியா? இதை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் ஈக்குவேஷன், கொலிஷன் தியரி வரும், ஆர்கனைஸ் ஈக்குவேஷன் வரும். இந்த கொலிஷன் தியரிங்கிறது அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தோன்னா ரெகுலர் இர்ரெகுலர்னு வரும். இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஃபெக்டிவ் கொலிஷன், இன்எஃபெக்டிவ் கொலிஷன், இந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா இந்த ஆர்கனைஸ் ஈக்குவேஷன். ஸோ ஆர்கனைஸ் ஈக்குவேஷன் போட்டு நல்லா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஆர்கனைஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் நீங்கள் எழுதணும் k = a × e⁻ - EA/RT. அதை எழுதி அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் சார். கொஷின் கேட்குறது உங்களுக்கு அப்படி தான் கேட்பாங்க.
வாட் இஸ் அர்கினிஸ் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் த டேர்ம்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த டேர்ம்னு கேட்டாங்க அப்படின்னா k ஈக்குவல் டு a இன்ட்டு e டு தி பவர் ஆஃப் மைனஸ் EA பை RT. கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், E அப்படிங்கிறது ஈங்கிறது எக்ஸ்போனன்சியல், E அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் 3 மார்க். அதர்வைஸ் நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா 1 மார்க் தான் கிடைக்கும். சரிங்களா, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர், ஒரு 5 மார்க் கொஷின் கீழே இங்கே இது பாருங்கள். இதை வச்சு உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் ஒன்று. ஸோ இதெல்லாம் இந்த டேரெக்டான கொஷின் சொல்கிறாங்க, இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, 3 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா, ஸோ இதெல்லாம் இந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அது டேரெக்டாக என்ன சொல்கிறது, எடுத்ததுமே இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த லெசன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏன்னா இந்த டெரிவேஷன் அதிகமாக டெரிவேஷன் மேக்ஸாக இருக்கிறனால டெரிவேஷன் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் இது ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி இந்த லெசன் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஃபோர்த் லெசன் பார்த்தா டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட், தட் இஸ் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட். இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க சார். ஸோ இதில் மெயினாக என்ன சார் கொஷின், எந்தெந்த கொஷினாக சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி மெட்டாலிக் பிஹேவியர் பார்த்துங்க, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்டு. அதில் மெட்டாலிக் பிஹேவியர் எல்லா சப்டாபிக்கும் நீங்கள் படித்தாகணும் சார். இதில் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இன்னர் பேர் எஃபெக்ட்னு வரும், அடுத்த லெசனில் வருது, முன்னாடி லெசனில் இருக்குது, அதை விட்டுருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த 6, 7, 8, 9, 10 இந்த 5 கொஷின் நீங்கள் மெயினாக படித்தாகணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்கு, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி எழுதுறதுக்கு முன்னாடி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் எழுதணும். மியூ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு SG இன்ட்டு S இன்ட்டு S ப்ளஸ் 1 மியூ எஸ். இதை நீங்கள் இதை மெயின் எழுதி ஆகணும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்களோ மெயினாக இதையும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை மெயினாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று, கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி இது மெடிச்சு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தா உங்களுக்கு 1 மார்க்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு எக்ஸாம்பிள் எல்லாமே படிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அல்லாய் ஃபார்மேஷன். ஸோ இந்த அல்லாய் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினே கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்கில். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுது, காப்பர் கோல்டு அல்லாய், குரோம் அல்லாய் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எழுதி ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து பார்த்தா ஃபார்மேஷன் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டு, இதையும் நீங்கள் எழுதி இந்த எக்ஸாம்பிள் பிடிச்சி எழுதுவீங்க. கொடுத்துருங்க இல்லையா, TIC டைட்டானியம் கார்பைடு, ஜிர்கோனியம் ஹைட்ரைடு இந்த மாதிரி நீங்கள் எழுதி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் என்ன. ஏன்னா சப்போஸ் கீ செட் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் 1 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரியா, அதை மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸு, இது இம்பார்ட்டன்ட் ஒன்று, என்ன ரீசன் அதையும் பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தா காம்பவுண்ட் ஃபார்மேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று பொட்டாசியம் டைக்ரோமேட்ருக்கு, இன்னொன்று பொட்டாசியம் பெர்மானேட். உங்களுக்கு பரவாயில்லைங்க, ஏன்னா 2 காம்பவுண்ட் இருக்குது. இதில் ஆர்சி புக்கில் பார்த்திங்க அப்படின்னா 5 எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதில் 3 காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 4 காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் குறைச்சிட்டு 2 காம்பவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் ப்ரிப்ரேஷன், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்து ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கோங்க. அதில் இந்த மெயினாக அந்த குரோமல் குளோரைட் டெஸ்ட்டு இந்த மாதிரி அந்த யூசஸ் எல்லா யூசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பொட்டாசியம் பெர்மானேட்டு, அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதில் பார்த்தா இந்த பேயர் ஏஜென்ட்டு இங்கே இருக்குது, பேயர் ஏஜென்ட்டு இந்த அங்கே இருக்கு பாருங்கள், பேயர் ஏஜென்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரது தீதி படித்து வச்சு ஈக்குவேஷன் மெயினாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மானேட்டு. அதுக்கடுத்து எஃப் பிளாக் எலிமெண்ட். ஸோ இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்டில் மேக்ஸிமம் என்னென்ன கொஸ்டின் சார், இதுக்கு 4 கொஸ்டின் தான் நடத்தும்போது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. என்னென்னு பார்த்தா வாட் இஸ் லாமினேட் கான்ட்ராக்ஷன், காஸ் ஆஃப் லாமினேட் கான்ட்ராக்ஷன், கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் லாமினேட் கான்ட்ராக்ஷன். இது 4மே வாட் இஸ் லாமினேட் கான்ட்ராக்ஷன், காஸ் ஆஃப் லாமினேட் கான்ட்ராக்ஷன், கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் லாமினேட் கான்ட்ராக்ஷன், இது எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாமினேட் அண்ட் ஆக்டினரி, இது மெயினாக கேட்பாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாமே புக் மெயின் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், புக் பேக் எல்லாம் தர பண்ணிடுங்க சார். அதுக்கப்புறம் எவால்வ் யுவர் வாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட் 1. ஸோ பி பிளாக் எலமெண்ட் 1 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் மட்டும் போரான் கார்பன் ஃபைல் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. அடுத்து பி பிளாக் 2ல் தான் உங்களுக்கு ரிமைனிங் எல்லா எலமெண்ட்டும் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இன்னர் பேர் எஃபெக்ட் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ மெட்டாலிக் நேச்சரு அதெல்லாம் இந்த இதில் மெட்டாலிக் நேச்சர் அயனைசேஷன் தழுவிலாம் பார்த்துக்கோங்க. இதில் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டினாக கூட இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு இதில் மெயினாக என்ன சார்னா நிறையா ஈக்குவேஷன் வரும் சார். அந்த நிறையா ஈக்குவேஷனையும் நீங்கள் படித்தாகணும். இந்த இன்னர் பேர் எஃபெக்ட்
இதை மெயினாக பார்த்துக்குவோம். இன்னர் பேர் எஃபெக்ட் இதில் பார்த்துக்குவோம். பார்த்து இந்த அல்லோட்ரோபிசம் இருக்குது, அது போரான் இருக்கும். அடுத்து கார்பன் இருக்கும். ஸோ இந்த போரான் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டாக இருக்கும். போரானு, போரிக் ஆசிடு, டைபோரேன் இது எல்லாமே இருக்கும். பொட்டாசாரம் ஆலம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்காக படித்தாகணும். சரிங்களா? புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுனால புக் பேக் தரவு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷினாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கொஷினாக இருக்குது, பேர் நேமில் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை படித்து வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது இது ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்னும் படிக்காத கொஷின் எடுத்து படிச்சினா மட்டும் இந்த மாதிரி லெசன் நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போரேன் ஃபேமிலி ப்ரிப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் யூசஸ். ஸோ இந்த லெசனில் கூடிய மெயினாக என்ன சார் யூசஸ் படிச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா யூசஸ் ஸ்ட்ரக்சர் அது மெயினாக பார்த்துக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தா போரேன் கொடுத்தாச்சு. அடுத்து போராக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ப்ரிப்ரேஷன் அந்த யூசஸ் பார்த்துக்கோங்க. போரிக் ஆசிட்டுக்கு ஸ்ட்ரக்சர் மெயினாக பார்த்துக்கோங்க. அது ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரு. அதுக்கு டைபோரேனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று புக் பேக்கில் என்ன இருக்குது அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதேமாதிரி டைபோரேன் ஸ்ட்ரக்சரு அது இம்பார்ட்டன்ட். அந்த 2C 2Eன்னு வரும். 2 electron 2 center 3 center 2 electron. அது அந்த டைபோரேன் ரியாக்ட் வித் அமோனியா அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இந்த கொஷின்னு. அதேமாதிரி ஸ்ட்ரக்சரை பொறுத்து வரக்கூடியவங்களும் டைபோரேன், போரிக் ஆசிட்டு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போரான் ட்ரைஃப்ளூரைடு, அடுத்து அலுமினியம் குளோரைடு, அது யூசஸ்ஸு. அடுத்து ஆலம் ப்ராப்பர்ட்டிஸ் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன்று வச்சுக்கலாம். ஆலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா ஈக்குவேஷன் வரும். நீங்கள் ஃபுல்லாக படித்து கன்ஃபியூஸ் ஆகிறத விட பார்ட்டாக படித்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன எக்ஸாமுக்கு என்ன நாள் இருக்குது, இப்போ படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு பார்ட்டு மட்டும் படித்து செலக்டடாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி மட்டும் படித்து ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. இல்லை கார்பன் ஃபேமிலி எடுத்து கார்பன் ஃபேமிலி ஃபுல்லாக படித்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு மீதி லெசன் படித்து வச்சுக்கலாம். இல்லை சார் என்னால் எல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே தரவாக படித்து தெளிவாக படித்து வச்சுக்கோ. எழுதி பார்க்குறேங்க. ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் எத்தனை டைம் எழுதி பார்க்கலாம் அத்தனை டைம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பன் கேட்டனைசேஷன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்து அல்லோட்ரோபிசம் 4 கொடுத்துருப்பாங்க, கிராஃபைட்டு, அதுக்கடுத்து பார்த்தா டைமண்டு, ஃபுல்லரன்ஸ், அடுத்தது பார்த்தோன்னா கார்பன் நானோ டியூப்ஸ். இது 4-5 இருக்குது. அடுத்து அனதர் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா கிராஃபின். இந்த 5மே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸ்ட்ரக்சர் மெயினாக முடிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் கேட்க சான்ஸ் இல்லை, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் மோனாக்சைடு அதான் பார்த்தா சைன் கேஸு, அதுக்கடுத்து ப்ரொடியூசர் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு, ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. அதேமாதிரி இந்த சிலிக்கேட்டு யூஸ் ஆஃப் சிலிக்கேட்டு டைப் ஆஃப் சிலிக்கேட்டில் இருக்குல்ல, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் தரவாக படித்து எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.